ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களுடைய டாப் 10 ஹிட் மூவிஸ் கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10வது இடத்துல பார்க்க போகிற படம் இந்த ஜனவரி மாதத்தில் ஓரளவுக்கு குறிப்பிட்ட படங்கள் தான் தமிழில் வந்தது. ஆனால் அதர் லாங்குவேஜ் படங்களில் தமிழ்லேயே வரலனாலும் அந்த படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நல்லா ஃபோக்கஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி நான் 10வது இடத்துல வீவர் சாய்ஸில் என்ன படங்கள் வைக்கலான்றது நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் சின்ன படங்கள் சிலதை விட்டுட்டாலும் லோக்கல் சரக்கு அப்படின்ற ஒரு படத்தை சொல்கிறேன். தினேஷ் மாஸ்டர் நடிச்சிருப்பார். இல்லை அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த ஜனவரி மாதமே இப்படி தான் இருக்குது. 10 படம் நம்ம எடுத்து சொல்கிற மாதிரியே இல்லை. அடுத்து ஜார்னின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்திருக்கும். இது வெப் சீரிஸாக வந்து ஓடிடியில் ஒரு சின்ன சக்ஸஸ் அடைஞ்சாலும் நம்ம பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை. அடுத்து ஆபிரகாம் ஓஸ்லர்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ஜெயராம் மம்முட்டி நடிச்சது. இது வந்து தமிழில் கூட வந்து உங்களுக்கு ஓடிடி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் தியேட்டரில் வரல. ஆனால் மலையாளத்திலே இன்னைக்கு பொங்கல் டைமில் வந்து தியேட்டரில் ஓரளவுக்கு நல்லா போச்சு. அங்கே மலையாளத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 50 கோடிக்கு மேலாம் போய் இது ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு ஓவராலாக. அடுத்து குண்டூர்காரம். இந்த குண்டூர்காரம் மகேஷ் பாபு படம். பொங்கலுக்கு தெலுங்குல வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பிச்சு போட்டாலும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருந்தாலும் இந்த படம் ரிவ்யூ ரெஸ்பான்ஸாக பார்த்தீங்கன்னா ஓவரால் மிக்ஸ்டு. ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் இது ஃபிளாப் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனிவே குண்டூர்காரம்ன்றது இந்த ஜனவரியில் பர்ஃபார்மன்ஸ் படங்கள் அப்படின்றதுல கண்டிப்பாக குறிப்பிட வேண்டியது. தெலுங்குலேயே வந்திருந்தாலும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அடுத்து சைந்தவுண்ட் ஒரு படம். இது வெங்கடேஷ் நடிச்சிருப்பாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக பரவிட்டு இருக்க ஒரு டிசீஸை பற்றி அதை மையமாக வச்சு அதில் சூப்பராக ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு நல்ல கதையை அமைஞ்சது. இதுக்கு ஒரு நல்ல பாராட்டுகள்ன்றதை தாண்டி ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் ஓகே அப்படின்ற மாதிரி வந்தது. ஆனாலும் இந்த படமும் பெருசாக சொல்கிற அளவுக்கு போல. எனிவே இந்த படங்கள்லாம் தான் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த ஜனவரி மாதத்தை ஆக்கிரமிச்சு. தமிழில் வந்து உங்களுக்கு ஓடிடி வெர்ஷன் சைந்தவ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெலுங்குல தான் தமிழ்நாட்டில் வந்தது. பெருசாக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணல. பட் இந்த ஜனவரி மாதத்தில் சொல்லிக்கிற மாதிரியான படங்கள் இந்த படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. இல்லை ஏதாச்சும் ஒரு படங்களை நீங்கள் 10வது இடத்துல செலக்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை இந்த படம் இல்லாமல் வேறு படம் சொல்லனாலும் ஒரு சில படங்களே இருக்கும். அது உங்களோட வியூவர் சாய்ஸ்ல விட்டுறேன். என்ன படம் சொல்லுங்க. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் தூக்குதுறை. இந்த தூக்குதுறை படத்தில் வழக்கமாக யோகி பாபா வச்சு படம் ப்ரமோட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்க. தியேட்டரில் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு வாரத்தில் தூக்க பார்த்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா 2வது வாரத்தில் ஏதோ ஒரு ஸ்கிரீன் 2 ஸ்கிரீன் ஓட்டினாங்க. எனவே இந்த படம் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாத படம் தான். ஆனால் அந்த தூக்குதுறைன்றது அந்த விஸ்வாசத்தில் இருந்ததுனால யோகி பாபா அந்த போஸ்டர் இருந்ததுனால நிறைய படங்களுக்கு மத்தியில் ஒரு தமிழ் படமா இது கொஞ்சம் சொல்லிக்கிற அளவு இருக்கு. வேற ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. தூக்குதுறை படத்தோட இட்டு வெட்டிக்கா நம்ம ஒரு ஃபிளாப் தாங்க சொல்லி ஆகணும். நம்ம கவுண்டில் 8வது இடத்துல பார்க்க போற படம் சிவப்பி. இந்த சிவப்பி ஒரு ஓடிடி சீரிஸாக தான் வந்து ஆகால வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு மாதிரி கருத்தியலை வந்து மையப்படுத்தி ஒரு என்டர்டைன்மெண்டாக மெசேஜ்ஃபுல்லாவோ ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக இந்த சிவப்பி இருந்துன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மற்ற படங்களும் காட்டிலும் இந்த படம் வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. கவுண்ட் ஒன்று கொடுத்து சிவப்பி படம் வந்து உங்களுக்கு ஓடிடியில் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படிலாம் சொல்லியிருந்தாலும் இந்த கவுண்ட் ஒன் பேசிக்கலாக நம்ம இங்கே சொல்கிறோம். இட்டுவரதிக்கை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் 7வது பார்க்க போகிற படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த மேரி கிறிஸ்மஸ்ன்றது நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாலும் இது ஒரு ஹிந்தி படம் தான். தமிழில் ஒரு டப்பிங் வெர்ஷன் மட்டும் தான் சொல்லி ஆகணும். எனிவே இது தமிழ்லையோ இந்தியோ அதெல்லாம் தாண்டி 25 நாளைக்கு தியேட்டரில் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுங்க. ஏதோ ஒரு வாரம் 2 வாரத்தில் காணாம போய்டுன்னு பார்த்தாக்கா இந்த ஜனவரியில் அதிகபட்ச படங்கள் இல்லாத யூஸ் பண்ணிட்டு ஒரு வைப்ல இந்த மேரி கிறிஸ்மஸ் ஓடிடுச்சு. ஒரு சிலருக்கும் இந்த படம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே மேரி கிறிஸ்மஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல நம்பர் கொடுத்திருந்தாலும் இவங்க இந்த படத்துக்கு போட்ட பட்ஜெட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது கம்மி தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து ஹிந்தி படங்க. இது ஹிந்தி படத்தோட அந்த ஒரு ரேஞ்சுக்குலாம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ரொம்ப கம்மி அப்படி தான் வந்திருக்கு. படமாக பார்க்கும்போது ஒரு சில ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. எனவே அதனால நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணிருக்கோம். மேரி கிறிஸ்மஸ் படம் விட்டு வெட்டி கேட்டீங்கன்னா இதை நம்ம ஹிட்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி தியேட்டரிக்கல் ரன் படம் பிடிச்சது இதெல்லாம் வச்சு சில பேர் அப்படி பேசிக்கிட்டாலும் இந்த படம் வந்து ஃபினான்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பார்க்கும்போது ஃப்ளாப் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு இந்த சைடில் வந்து படமாக சில பேரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ரன்னிங் டேவா இந்த மாதிரிலாம் பண்ணதுனால நான் மிடில் நிற்பல. ஸோ அந்த மாதிரி என்னோட ஹிட் வெட்டிக்காக நான் ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சு கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம கவுண்டில் 6வது பார்க்க போகிற படம் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் தான் இந்த ஜனவரி மாதம்ன்ற தாண்டி பொங்கலுக்கே மிகப்பெரிய வேற லெவல் எதிர்பார்ப்பில் வந்த படம். அந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் வந்து உங்களுக்கு வேற லெவலில் க்ளோஸ் பண்ணி டோட்டலாக உங்களுக்கு ஃப்ளாப் அப்படின்ற வெட்டிக்கை கொடுக்குற அளவுக்கு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 100 கோடி கூட தொடாமல் இருக்குது. இந்த படத்தில் 100 கோடி தொட்டிருந்தால் தான் அந்த படத்தை நம்ம வந்து ஹிட்டுன்ட்டே சொல்லியிருக்க முடியும். ஸோ அந்த நிலையில் வந்து இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் தொடலை. ஆனாலும் ஒரு சிலருக்குன்ற தாண்டி நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலும் ஓடிடியில் நல்லா போச்சு அதுக்கெலாம். ஆனால் தியேட்டரிக்கல்ல காலக்குழமையில் பல படங்கள் போகிற மாதிரி இந்த கேப்டன் மில்லரும் போயிடுச்சு. தியேட்டரிக்கெல்லாம் வர்த்தான படம் தான். பட் ஒரு சில விஷயங்களை தனுஷ் கண்டினியூஷன் பண்ணதில்லை. இன்னும் கேஜிஎஃப் இந்த மாதிரி வேறு சில டாப் படங்களோட அந்த ஒரு டோனில் இருந்தது இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக வந்துருச்சா என்னவோ. கேப்டன் மில்லர் படம் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 100 கோடி வந்திருந்தால் தான் இந்த படம் வந்து ஒரு ஹிட்டே சொல்ல முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கா ஃப்ளாப் அப்படின்ற ஒரு பேச்சும் வரதான் செய்யுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஹிட்டுன்றதை கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு ஆவரேஜ்ன்றதை தாண்டி ஆவரேஜ் ஹிட்டு சொல்லாங்க. ஏன்னா இந்த படம் ஒரேடியாக போயிடலன்றதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போகிற படம் சிங்கப்பூர் சலூன். ஒரே படத்தில் ஒட்டுமொத்த சரக்கையும் இறக்குற மாதிரி ஒட்டுமொத்த கருத்தையும் ஒரே படத்தில் சொல்லணும்னு ஆசைப்பட்டு வேற மாதிரி வந்து ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆர்ஜே பாலாஜிக்கிட்ட ஒரு வேவ் லென்த் இருக்கு. அதை அவர் கரெக்டாக இந்த படத்தில் ஃபாலோ பண்ணிக்கலையோ. இந்த படத்தில் வேற யாராச்சும் ஹீரோவாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணினாலும் எனிவே ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருந்தாலும் இந்த படம் ஒரு 25 நாள் கிட்ட தியேட்டரில் நல்லா ஓடிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி நடிச்சனால தான் அப்படியும் சொல்ற அளவுக்கு இருக்கு. பட் சிங்கப்பூர் சலூன்றது பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பட் நிறைய காலக்கொடுமைகளில் சில படங்கள் வந்து தியேட்டரில் சர்வே பண்ண முடியாத ரேஞ்சில் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இந்த சிங்கப்பூர் சலூன் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லலாம். அதை தாண்டி படத்திலையும் சின்ன சின்ன மைனஸ்
பிளேஸ்கள் இருக்கு தான் செய்யுது. பட் எனக்கு இந்த படம் பிடிச்சதுங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிங்கப்பூர் சலூன் படத்தோட ஹிட் வெட்டிக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஆவரேஜ் ஹிட் அப்படின்றத சொல்லுவேன். அதுக்கு மேல ஹிட்டான்னு கேட்டீங்கன்னா வேண்டாம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் அனுமான். இந்த அனுமான் ஒரு தெலுங்கு படமா இருந்தாலும் இது ஒரு தமிழ் டப்பிங்ல வந்து தமிழ் டப்பிங்லயும் ஒரு 35 நாள் கிட்ட ஓடிடுச்சு. அதை தாண்டி இந்த படம் ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸா 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் இது ரொம்ப டாப்ல கொடுத்துட முடியாது. ஏன்னா அது ஓவரால் வேர்ல்டு வைடு தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் 35 நாள் கிட்ட ரன் ஆனாலும் பெரிய தேட்டிக்கல் சர்வேவிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொன்று அனுமான நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்றுக்கவே மாட்டோம். அது பிராமணர்கள் திரிச்ச ஒரு நிறைய கருத்துக்கள் அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய ஓடிட்டு இருக்கும். எனிவே அனுமான் தமிழ்நாட்டிலேயும் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்குன்றதை மறுக்க முடியாது. ஏன்னா இது ஒரு டப்பிங் சீரியஸ் தான். ஸோ அதுக்கு வந்து இந்த படம் ஓடினது வெற்றின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, இப்போ ஓப்பனாக இட்டு வெட்டிக்கு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் வேர்ல்டு வைடாக கேட்டிங்கன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர். நம்ம தமிழ்நாட்டு ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இட். நம்ம கவுண்டில் 3வது இடத்துல பார்க்க போகிற படம் அயலான். அயலான் பொங்கலுக்கு வந்ததுலேயே இந்த படமும் சரியில்லைன்னு சொல்லிட்டாலும் என்னவோ அப்படியே பர்ஃபார்மன்ஸ் எடுத்து ஓடி 50 நாள் கிட்ட 25 நாளுக்கு மேலே ஓடி 50 நாள் கிட்டே ரன் கொடுத்துருச்சு. அதை தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸும் அப்படி இப்படியே அவங்க 100 கோடி கிட்ட கணக்கு பண்ணிட்டாங்க. ஆனால் படம் பெரிய பட்ஜெட்றதுனால அதுலேயும் லாபம் வந்திருக்காது. பட் ஓவராலாக இந்த ஒரு டைட் ஷெட்யூல்லையும் வந்து எந்த படங்களும் சர்வே எடுக்காத போது அயலான் மட்டும் பிக்கப் பண்ணதை வச்சு நம்ம அதோட இட்டு வெட்டிக்கா ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் இட் அப்படின்ட்டு கொடுக்குறோன்றதை தாண்டி இட்டு கூட சொல்லிட்டு போகலாங்க. ஒன்றும் தப்பில்லை. ஆக்சுவலி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆரம்பத்திலேயே. அப்போலாம் சூப்பர் ஹிட் அது மாதிரிலாம் பேசலாம். இன்னொன்று வந்து 75-100 கோடி கிட்ட வந்துச்சுல பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அது இப்போ நம்ம லாங் டைம்லலாம் பார்க்கும்போது வர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதே சமயம் இந்த படம் லாங் டைமில் பார்க்கும்போது ஃப்ளாப்ண்டே சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் பேச தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹிட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கேப்டன் மில்லர் இது கூட வந்து போயிடுச்சு. ஓடிடியில் தான் மைல்டு பர்ஃபார்மன்ஸ். பட் இந்த அயலான்றது பார்த்தீங்கன்னா தேட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க தான் செஞ்சுது. ஆக்சுவலி ஒரு படத்துக்கு நான் எப்பயுமே சொல்கிறதாங்க, ஒரு ஹிட் வெட்டிக்குன்றது இருக்கவே இருக்காது. அந்த படம் வந்து பல விதங்களில் பல ஒரு லெவல் கிராசிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹிட் வெட்டிக்கை நான் சொல்கிறத விரும்பவே மாட்டேன். அதுக்கு மோஸ்ட் ஆஃப் படங்கள் அந்த மாதிரி தான் அமையும். ஒரு சில படங்கள் மட்டும் தான் ஒரு ஹிட் வெட்டிக்கில் ஈஸியாக முடிக்கலாம். அது கூட நிறைய இடத்துல வந்து பஞ்சாயத்தாக தான் வரும். இப்போ கில்லின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பிளாக் பஸ்டர்னு சொல்லுவீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இன்னும் சில பேர் வந்து இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு படத்துக்கு ஒரு ஹிட் வெட்டிக்கு வரல பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க எப்பவுமே. நம்ம கவுண்டில் 2வது இடத்துல பார்க்க போகிற படம் மிஷன் சாப்டர் 1. படம் நம்ம அருண் விஜய் ஹீரோ, எம் ஜாக்சன் லண்டனா என்ன ஒரு ஏதோ ஒரு ஃபாரின்ல எடுத்த படம். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கவுண்டர் தான் சொல்லி ஆகணும் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த பொங்கலுக்கு வந்து இந்த படம் இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக யாருமே நம்பல. பட் அந்த பொங்கலுக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மட்டும் போய் பாருங்க, இதுதாங்க வருது இந்த பொங்கலுக்கு அப்படிங்கிற ஒரு படமா இந்த மிஷன் சாப்டர் 1 தான் அமைஞ்சு போச்சு. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ், நல்ல ரன்னிங் டென்ட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்காக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். நம்ம கவுண்டில் நம்பர் 1 இடத்துல பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படம் வந்து ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், பா ரஞ்சித் ப்ரொடக்ஷன். அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் சலூனோட காம்படிஷன். பொங்கலுக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில வாரங்கள் கழிச்சு ஒரு எதிர்பார்ப்புக்குரிய படம்ன்ற மாதிரியே இந்த படம் வந்தது. அதில் சிங்கப்பூர் சலூனை ஓவர்டேக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாசத்துலேயே முதல் இடத்துல வர அளவுக்கு இந்த ப்ளூ ஸ்டார் படத்தோட தகுதின்றது ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லலாம் இந்த படத்தோட வெற்றியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கான்செப்ட்றது கிரிக்கெட்டை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. இதில் வந்து அந்த மக்கள் மனநிலைமை, இடஒதுக்கீடுன்ற மாதிரியான அந்த ஒரு சில விஷயங்களையும் விளையாட்டு மூலமாக சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான படங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப முக்கியம். ஸோ அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டாங்க தான் சொல்லலாம் இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில். அதுதான் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம்.